செய்டா. ஏடா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன இந்த பட்டை 3 வாட்டி தூக்கி வைப்பாங்களா? வைக்க என்னப்போ சுடுகாட்டுல வைப்பாங்க பாவி. இங்க வைக்க கூடாதா? இங்க வைக்க கூடாது. ஆசிரியரின் வார்த்தைப்படி என் மகளை திருமணம் செய்ததற்கு பேர் பாதி சொத்தும் 10,000 பொற்காசுகளும் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தேன். ஆமா, அப்படி இருக்கும்போது யாராவது வராங்களா பாராட்டா? ஆகத்துக்கே புது ஆளாகிற பை வச்சுக்கிறேன். எங்க போற எங்க போற எங்க வந்துக்கிறேன்? எனக்கு தெரியுண்டா. மாப்பிளைக்கு பொண்ணு பொண்ணு. ஆமா ஆமா, பொண்ணை காட்டு. முதல்ல பணத்தை எடு, பொண்ணை காட்டு. முதல்ல பொண்ணை காட்டு, பணத்தை காட்டு. பணத்தை முதல்ல போடு, அதுக்கப்புறம் பொண்ணை காட்டு. இட்டாத்துக்கிறேன். நீ காட்டு, பணத்தை உடனே கொடுக்கணும். பொண்ணை காட்டாதான் நீங்க பார்த்தாதான் அப்புறம் பணத்தை கொடுக்கணும். ஆமா, ஏமாத்திட்டா. ஓ நீ புது ஆளு, எந்த நாடுன்னு தெரியல. நீ எந்த நாடு? ஓஹோ அப்படியா? நீங்க எல்லாரு பணம் தட்டுறீங்க. நாட்டின் பேர் பாதி சொத்து 10,000 பொன் காசுகள். நான் பொண்ணு இட்டாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, அழைத்து வா. நல்லா இருக்கு பொண்ணு. நல்லா இருக்கு. நாங்க சொல்லணும். பொண்ணை பார்த்து பொண்ணை பார்த்து உடனே நீங்க கொடுப்பீங்க. ஆமா, ரைட்டா பொண்ணு. பண்ண பாடுறேன். தாலி கட்டி இருக்குதாடா அந்த பொண்ணுக்கு? தாலி கட்டினா தாலி கட்டினா எப்படா கட்டுவாங்க? நாங்க அர்த்தத்தை கட்டிக்கிறோம். அர்த்தத்தை கட்டுவீங்களா? நாங்க எப்போனாலும் 10 ரூபா எப்போனாலும் கட்டிக்கிட்டா. பொண்ணு நல்லாக்கதான் பாரு. முதல்ல பொண்ணு நல்லாதான் இருக்குது. என் மகனோ இறந்து கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? அவனா எழுதுவதா கேட்க போறான். ஏன் இந்த பொண்ணை கட்டணும்னு? பொண்ணு மாசமாகுதா? நான் கழிச்சிருக்கியா? அது வாரவா? ஏண்டா வாய் மூடி இருக்கு. வாய் நல்ல வார்த்தை வராதா? மாசமா இருக்குதாமா? அது மட்டும் இல்ல, என்னுடைய மகனுக்கு இறந்து கிடக்கும் மகனுக்கு பெண் கொடுக்க நீங்கள் சம்மதமா? எனக்கு சம்மந்தோட தான் நாங்க வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. எனக்கு பணத்து கொட்டுங்க. பொண்ணு. அப்படியா? நீ பணத்தை கொட்டினாதா முதல்ல பொண்ணு. டேய், அந்த 10,000 பொற்காசு குறா உங்ககிட்ட. அட ரூம்ல வச்சுக்கிறேன். வந்து குறா. பை குடுப்புல பண்ணடா. பாரு போன் எடுத்துமாங்க. டேய், பெண்ணை ஏத்து வாங்க. வரை கூடாது பணம். பொண்ணு பொண்ணு நல்லதா? பொண்ணு சூப்பரா தான் இருக்கு. நல்லா கோயில் சரப்படி வருவோம். எனக்கு பொண்ணு ஒப்படைச்சிட்டு என் சொத்து எங்க பணம் எங்க? ஆமாங்க, அனைத்தையும் எழுதி வைக்கிறேன். அப்படியா? ஏடி பத்மாவதி மாப்பிள்ள பார்த்து அழிச்சு பண்ணி குடும்பத்துக்கிட்டியாங்க. போறேன் என்ன பாய்ச்சிட்டு போமா. நானு உன்ன நீ என்ன போட எடுக்கிறடியே? கடைக்கு போன பொருள் உணவு பொருள் பிரியா கொடுக்கல. ஆமா, பிரியா கொடுத்துட்டு தொடப்பட முந்து கூடங்க. ஏதோ 2ஆம் கட்ட பையன் கேட்டு வந்து ஏடி பத்மாவதி உனக்கு லாஸ்டா உனக்கு தாய் வீட்டு சீராக்கு நான் கொடுக்குறேன். என்னம்மா என்ன தெரியுமா? ஏடி பெற்று வர மாட்டேங்க. ஏடி தாய் வீட்டு கோழி சொல்லுவாங்களே அந்த புடவை உனக்கு இப்ப நான் போட்டு போறேன். லாஸ்ட் என் பிந்து பாட்டி வரக்கூடாதுங்க. அந்த அவளை வச்சு பண்ணுவாங்க. ஏய் என்ன அப்படி பேசாதம்மா, வேணாம்மா. ஏய் உனக்கு தாய் வீட்டு கொடுக்க வேணுமானதா? அம்மா எனக்கு வேணும்மா. அப்படியா? தாழ்த்து கோடி நான் தண்ணியில் போட்டுவாங்க. அப்பா பத்மாவதி, அப்பா இறந்து கிடக்கு என் மகனுக்கு
வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறாய். நீயோ பெண் குலத்தின் மணி விளக்கு. அப்படி இருக்கும்போது என் மகனை திருமணம் செய்ததற்கு சம்மதமா? ஐயா, எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் ஐயா. இறந்து கிடக்கும் மகனுக்கு என் மகனுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாய். அப்படி இருக்கும்போது அம்மா திருமணம் செய்து கொள்ளாமா? திருமணம் செய்து அச்சி வாங்கிட்டு வாயில போட்டு போறேன். அப்பா தாய்மார்களே, இறந்து கிடக்கும் என் மகனுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறார் பத்மாவதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். நீங்கள் வாழ்த்து சொன்னாதான் என் மகனாகப்பட்டவன் இறந்து கிடந்தாலும் ஒருவேளை அவளுடைய கற்பு நெறியால் உயிரோடு வரலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வாழ்த்து சொல்லணுமா? வாங்கம்மா. எல்லாருக்கும் அரிசி குத்தி கொடக்கன போட்டோம். கிட்ட போட்டு வாங்கம்மா. எதுக்கு ஆயா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா ஒருவேளை என் மகனை பிழைக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இறைவன் ஆண்டவன், நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் அம்மா? என்னுடைய வாழ்க்கையே பறிபோகி விட்டது அம்மா. அம்மா குத்து விளக்கணிந்ததம்மா. மனம் குமரிட்டு போனதென்னே. சிவமணி நான் எடுத்து மறைந்ததம்மா. ஆயில் முடிந்தது
படைத்த தெய்வமே, பத்மாவதி மனம் கலங்காதே. உன்னுடைய மாங்கல்ய பலத்தினால் இவனை உயிரோடு மீட்டு எடுப்பாயோ இல்லை இடுகாடு என்னும் சுடுகாட்டில் பிரித்து விடுவாயோ? என்னை மன்னித்து விடு பத்மாவதி. இறைவா, யாரும் இல்லாத நற்கதியாக நடுத்தெருவிலே என் கணவருடைய உடலை வைத்துக் கொண்டு இந்த பாவி படும் கஷ்டத்தை பார்த்தாயா தாயே? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அம்மா, நான் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவில்லையே அம்மா. அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தேனே. என்னுடைய வாழ்க்கை தான் பறிபோய்விட்டதே ஆண்டவா. அம்மா, எனக்கு மாலை மடி மேலே, எனக்கு மாலை மடி மேலே என் மாமனாரு தின்ன மேலே எனக்கு மாலை மடி மேலே, எனக்கு மாலை மடி மேலே ஏ மாமனாரு திண்ணையில. அம்மா, ஏ மாலைய கழட்டுறாங்க, ஏ மாலைய கழட்டுறாங்க, ஏ மாமனார கூப்பிடுங்க. அம்மா, இந்த பாவிக்காக கத்திரடே உனக்கு புரியலையா தாயே? இந்த பாவி படு கஷ்டத்தை பார்த்தாயா அம்மா? இன்று பூரா நான் கத்தினாலோ என்னை கேட்க ஆளு கிடையாது அம்மா. ஓ அம்மா, தாய்களே, தந்தைகளே, இந்த பாவிக்கு தர்மம் செய்யுங்கள், பாவம் தர்மம் செய்யுங்கள் அம்மா. ஓ அம்மா, எனக்கு மேற்கே தெருவோரும், எனக்கு மேற்கே தெருவோரும் ஏ பங்காளியோ முத்தாரு. அம்மா, எனக்கு மேற்கே தெருவோரும், எனக்கு மேற்கே தெருவோரும் எங்க முத்தாரு பங்காளி. இந்த முத்தவ தாலி வாங்க அம்மா, இந்த முத்தவ தாலி வாங்க. இந்த 30 பேருக்கு சம்மதம் அம்மா, இந்த 30 பேருக்கும் சம்மதம் அம்மா. எனக்கு பல்ல தெருவோரும் தாயே, எனக்கு பல்ல தெருவோரும் அம்மா. என் அண்ணன்மார்களே, எனக்கு பல்ல தெருவோரும் என் அண்ணன்மார்களே, இந்த பத்திரி தாலி வாங்க. இந்த 10 கொத்துக்கு சம்பந்தம் அம்மா. அம்மா, எனக்கு அண்டாவில அரிசி வரும், எனக்கு அண்டாவில அரிசி வரும். என் அண்ணன் கொடி முன்ன வரும். அம்மா, இந்த பாவி அண்ணன் இல்லாத பாவி அம்மா. அண்ணன் இருந்திருந்தா ஊர் மக்கள் அனைவரும் கூட்டிக் கொண்டு என்னை பார்க்க ஓட்டோட்டமாக வந்திருப்பாரு. அம்மா, எனக்கு அண்டாவில அரிசி வரும், எனக்கு அண்டாவில அரிசி வரும். என் அண்ணன் கோடி முன்ன வரும். எனக்கு தவளை வருஷ வரும், எனக்கு தவளை வருஷ வரும். என் தம்பி மாறு முன்ன வரும். அம்மா, என்ன வாவென்று அழைக்கவே இந்த ஊர்ல என்ன வாவென்று அழைக்கவே
யாரும் இல்லாத அனாதையாக கிடக்கிறேனே. நான் வீடு தேடி வந்திருந்தா என் அண்ணனை என் தம்பியோ, ஐயோ தங்கச்சி வராளே, அக்கா வராளே, ஒரு பாசத்தோடு எனக்கு உண்டான அனைத்தையோ வாழை இலையில செய்து போடுவார்களே. என்ன வா என்று அழைக்கும் ஆளும் இல்லை, என்ன வா என்று அழைக்க ஆளும் இல்லை. எனக்கு வாழை இலையில சாதம் இல்லை. அம்மா நான் கட்டி தயிர் எடுத்து நான் கை கொண்டு மத்தெடுத்து நான் சாஞ்சி கடையும் போது என்ன ஆதரிக்க யாரும் இல்ல. அம்மா நானு காக்காய கத்துறடே, என்ன வா என்று அழைக்க மாட்டாயா ராஜா? சீமானே, நீ இருந்தா எனக்கு என்னையா குறை? நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, இந்த பாவி குங்குமத்தால் பாத்தி கட்டி நான் குண்டு மல்லி வச்சிருந்தேன். எனக்கு குங்குமம் நினைக்கலம்மா, இந்த பாவிக்கு குங்குமம் நினைக்கலம்மா, அந்த குண்டு மல்லியோ நினைக்கலம்மா. அத்தா கத்தரடு காக்காய உன் காதல விழலையா? பத்மாவதி ஏன் அழுவுறடி இருந்து கேட்க மாட்டீங்களே அத்தா? நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டா இந்த பாவிய கத்த போற அத்தா. நான் பொண்ணா பிறந்த கொள்ளே அம்மா, நான் பெண்ணா பிறந்த கொள்ளே ஒரு பிடி மண்ணா பிறந்திருக்கலாமோ? நான் ஒரு பொடி மண்ணா பிறந்திருந்தா ஆடு மாடு மேய்ந்திருக்கோம். அம்மா, இந்த உலகத்திலே தாய் தந்தை இல்லை என்றால் யாருமே ஆதரிக்க மாட்டார்கள் அம்மா. இருக்கும் வரை தாய் தந்தையோ வெறுக்காதீங்கள். தாய்மார்களே, தந்தைமார்களே, பெற்றெடுத்த தாய் தந்தையை பிரியாதீங்கம்மா. இந்த பாவி பிரிந்து இந்த சின்ன வயதிலே இவ்வளவு ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேனே அம்மா. எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது இறைவா. அம்மா, எதற்கு பூவெதற்கு மஞ்சள் தானெதற்கு பட்டு விட்ட மரமானே பாவி ஒரு சுகத்தானே அந்த ஒற்றெதற்கு பூவெதற்கு மஞ்சள் தானெதற்கு பட்டு விட்ட மரமானே பாவி ஒரு சுகத்தானே பாவி ஒரு சுகத்தானே
வாழ்த்துக்கள் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. பின்னே சுவாமி, என் பாதாரத்தை ஆதரவாக பட்டுக் கொண்டு விட்டாய். தீர்க்க சுமங்கலி பவா என்று உன்னை வாழ்த்து விட்டேன். எப்படி என்றால், தீர்க்க சுமங்கலி பவா என்றால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூவோடும் பொட்டோடும் பூசும் மஞ்சளோடும் இருடூடி வாழ வேண்டுவதற்காகவே தீர்க்க சுமங்கலி பவா என்று உன்னை வாழ்த்தினேன். சந்தோஷமாகுது சுவாமி. என்னம்மா? நானும் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று பார்த்தீர்களா? எந்த நிலைமையில? மனக்கோலத்தில் இருக்கின்றாய். மனக்கோலத்தில் இருக்கு. ஆமா. இருந்தாலும் என் கணவரானவர் இறந்து விட்டார் சுவாமி. ஐயோ, இதோ இருக்கிறவர் தான் என்னுடைய கணவர். கணவராகப்பட்டவர் இறந்து விட்டாரா? ஆமா சுவாமி. ஐயோ, நாராயணா நாராயணா நாராயணா. சுவாமி, அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் செய்து இன்பத்தை காண்பவன் நான். ஆனால் எனக்கு நிலைக்கு எனக்கே இப்பேற்பட்ட துன்பம் வந்து நேர்ந்து விட்டதே. அம்மடி, உன்னுடைய கனவு இருந்து விட்டாரா? ஆமா சுவாமி. ஆண்டாண்டு காலம் அழுது போடுந்தாலும் மாண்டவர்கள் மீண்டும் வரப்போவதிலே மடக்கி. ஆகவே நல்லபடியாக உன்னுடைய கணவரை நல்லடக்கம் செய்து சென்று வருகிறேன். சுவாமி, எங்கு செல்கிறாய்? இல்லம்மா, உன்னுடைய கணவரை நல்லடக்கம் செய்து விடு, நான் சென்று வருகிறேன். நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தீர்கள். உண்மைதான். அதற்கு விளக்கம்? பூவோடும் பொட்டோடும் பூசு மஞ்சளோடும் நீ வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்தினேன். நீண்ட ஆயுளுடன் வாழ்த்தினீர்கள். உண்மைதான். இருந்தாலும் என் கணவரை இருந்து போயிருக்கார். அதற்கு உயிரை கொடுங்கள் சுவாமி. ஐயோ, உயிரை கொடுங்கள். உயிரை நான் கொடுப்பதா? ஆமாம். உயிரை நான் எப்படி கொடுக்க முடியும்? 14 லோகத்தின் சுற்றி பவனி வரக்கூடியவர்கள் ஆனதன் நான் எப்படியம்மா உயிரை கொடுக்க முடியும்? சுவாமி, சொல்வதை உயிரை கொடுத்தால் இந்த இடத்தை விட்டு நீங்க போகலாம். இல்லை என்றால் இதே இடத்தில் இங்கேதான் இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வதுப்பா? எங்கும் செல்ல முடியாது. அதாவது நாரதன் கலகம் நன்மையில் தான் முடியும். பின்னால வாழ்த்தினா ஊடுகொல்தி தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தின. தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா, என்ன சொல்ல? தீர்க்க சுமங்கலி பவா. அப்படிதானே வாழ்த்தின? ஆமா. கணவனோ இறந்து போய்க்கிறான். நீங்க அப்படி வாழ்த்தினா எப்படி? மரியாதையா சொல்றேன், ஏய்ப்பு உயிரோடு விட்டு போ. ஐயோ, சரி. இல்லன்னா மக்களை போய் கொட்டைக்கிட்ட அறுத்துருவேன். என்னை பட்டாக்கிட்ட வச்சுக்காத. நான் இன்னவரை நின்று தெரிந்து என்னை பற்றி அகடவட வார்த்தைகள் விளையாடலாமா? சாபத்தை கொடுத்து சபித்து விடுவேன். இருந்தாலும் வேலைக்கு இது கிடையாது. அப்படியா? எப்படியோ உயிரை கொடுத்தால் இங்கு நான் செல்லாம இருக்கிறான். ஆமா. அதாவது உயிரை முதல்ல இப்ப எய்ப்பு கொடுத்துட்டு போய்விட. அப்படியா? இல்லன்னா நீ போக முடியாது. அதாவது பழுக்கு பழுகிடுவியா? பழுக்கு பழுகிடுவியா? சாமி, சொல்வது கேளுங்க. வீண் நேரம் பேச்சு. என் கணவருக்கு உயிரை கொடுங்க. ஓரமா இருங்க. உயிர் வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். எங்கேயும் போக முடியாது. பத்மாவதி, இங்க வா. பத்மாவதி, வாமா. அதாவது கொடுத்தது கொடுத்துதான். நான் எப்படியோ உன்னை தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்து விட்டேன். இருந்தாலும் வேலைக்கிறது இது கிடையாது. வாடிக்கைகள் ஏற்று விட்டு நான் சொல்வதை செய். எப்படி என்றால், இந்த நாரதன் வாய்க்கோ பொய்க்காது. அதே நேரத்தில் உன்னுடைய கணவருக்கோ உயிர் கொடுக்க என்னால் ஒருவனால் ஆகாது. மும்மூர்த்திகளை மெல்லவதையாக அழைத்து வருகிறேன். அப்போது நான் சொல்லிய வண்ணமாக கேள். முதலாவதாக எப்படி என்றால், படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சத்தியலோகத்திலிருந்து வெள்ளை கமலத்தை விட்டுக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக திகழக்கூடிய பிரம்மதேவரை அழைத்து வருகிறேன். அப்பொழுது வரும்போது உஷார் 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 என்று உன் காதல ஓதரமாக இருக்கின்றேன். அப்போது பாதாரத்தை ஆதரவாக பற்றிக்கொள். பிறகு நான் சொல்ல வேண்டுமா கேட்கலாம். புறப்படலாமா? அப்படியே சென்று பெற்ற அம்மாவே, செல்ல மக வந்தீர்
வெப்பமாடி